கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று திருச்சியில் ஒரு பெட்ரோல் பங்கில் இரவு 10:30 மணிக்கு ஒரு பெட்ரோல் போட வந்த ஒரு பெண்மணிக்கு நடந்த கொடுமையை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதான் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு இளம்பெண் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அங்கே கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்ணோட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டைம் போனதே தெரியாத அவங்கக்கிட்ட ஜாலியாக இருந்ததால் மணி நைட்டு 10:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயோ டைம் ஆகிடுச்சா வீட்டில் தேடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அவசரமாக தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது வண்டி பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா அவங்க காலையில் கல்யாணத்துக்கு வரும்பொழுது அவசரமாக பெட்ரோல் கூட போடாத வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த பெண்மணி எப்படியாச்சும் பங்குக்கிட்ட கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் முயற்சி பண்ணி தள்ளிக்கிட்டும் ஒரு பங்குக்கிட்ட போயிடுச்சு. அப்போ போகும்பொழுது அங்கே அந்த பெட்ரோல் பங்கு ஊழியர்கிட்ட அந்த வண்டியை காட்டி ஏன்னா டேங்க் ஃபில் பண்ணிருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லியிருக்கு. சொன்னதும் அந்த ஊழியரும் வண்டி ஃபுல்லாக டேங்க் ஃபில் பண்ணிட்டாரு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் 500 ரூபா ஆச்சுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதும் இந்த பெண்மணி தான் ஓட்டிகிட்டு வந்த பைக்கு சீட்டு கடியில் தான் அவங்களுடைய பர்ஸு வச்சுருப்பாங்க. அந்த பர்ஸில் தான் அவங்களுடைய ஃபோனு, காசு, லைசன்ஸு, ஏடிஎம் கார்டு எல்லாமே அதில் தான் வச்சுருப்பாங்க. அந்த சீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் பர்ஸை காணோம். உடனே அந்த பெண்மணிக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ பர்ஸை காணாத போச்சே, எங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேரேஜில் தான் எங்கேயோ வச்சுருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் திருன்னு முழிச்சிக்கிட்டு நின்றுட்டே இருந்தாங்க. அந்த ஊழியரும் என்னமாச்சு காசு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதும் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் காலையில், அங்கே என்னுடைய பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அதில் தானே காசு இருக்குது, இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லைண்ணா அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த ஊழியர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னம்மா எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க, வர வேண்டியது அன்டைமில் பெட்ரோல் போட வேண்டியது, அதுக்கப்புறம் பர்ஸை காணோம், காசு இல்லை, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? எனக்கு தெரியாது, காசு வச்சுட்டு தான் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கராராக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பெண்மணியும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மணி வேறு 11 ஆக போகுதுண்ணா, வீட்டில் வேறு தேடுவாங்கண்ணா, என்னை இப்போ விடுங்கண்ணா, நான் காலையில் கன்ஃபார்மாக உங்கள் 500 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு தரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்லுது. ஏம்மா நீங்கள் இந்த மாதிரி உஷாராக இல்லாததுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? நீங்கள் தப்பு செஞ்சதுக்கு நான் தண்டனை அனுபவிக்கணுமா? நான் பெட்ரோல் பங்குக்கு கணக்கு கொடுக்கணுமா? எனக்கு காசு வச்சுட்டு தான் நீ போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கராராக பேசிட்டாரு. அந்த பொண்ணு என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பொண்ணு அழுதுகிட்டே அது பாட்டு நின்றுக்கிட்டே இருந்திருக்கு. இதை எல்லாத்தையும் கவனித்த பக்கத்தில் இருந்த ஒரு பெட்ரோல் அந்த பங்கிலே இருந்த இன்னொரு ஊழியர் அந்த பொண்ணு அழுகுறதை பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த பெண்ணோட பர்ஸு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. உடனே அந்த பெட்ரோல் போட்ட அந்த ஊழியர்கிட்ட இந்த ஊழியர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் பேர் பிரகாஷ். உடனே அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சரி அந்த பொண்ணு தான் காலைல பணம் தரேன்னு சொல்லுது, அன்டைமாக வேறு இருக்குது, இது ஒரு பெண்ணாக வேறு இருக்குது, நம்ம இங்கே நிப்பாட்டி வைக்கிறது நல்லதில்லை, அமுச்சுடு, காலைல அந்த பொண்ணு தான் எடுத்து தரேன்னு சொல்லுது, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, 500 ரூபாய்க்கு பொறுப்பு யாராக வருது, கணக்கு நான் தானே கணக்கு ஒப்படைக்கணும், 500 ரூபா குறைஞ்சிதுன்னா என்னோடய சம்பளத்தில் தான் ஓனர் பிடிப்பார், அது மட்டும் இல்லாமல் என்னை வேலை விட்டு தூக்கிடுவார், நான் ஒத்துக்க முடியாது, 500 ரூபா பணம் கொடுத்தா தான் நான் அந்த பொண்ணை விடுவேன், இல்லைன்னா அந்த பணத்தை நீ தெரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த பிரகாஷ் என்ற இன்னொரு ஊழியர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் தரேன் அந்த பணத்தை 500 ரூபா என்னுடைய சம்பள பணத்துலேருந்து நான் தரேன், இப்போதைக்கு அந்த பொண்ணை அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகாஷ் 500 ரூபா அந்த ஊழியர்கிட்ட கொடுத்துட்டு இந்த பெண்ணை வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்காரு. இந்த பெண்ணு வீட்டுக்கு போனதுலேருந்து தூக்கமே இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. அதுக்கப்புறம் காலைல ஏஞ்சதுமே வேலையாக 500 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு நேராக பிரகாஷ்ன்றவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பிரகாஷ்கிட்ட ரொம்பவே மனமார்ந்த நன்றியை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் முகம் தெரியாத நண்பர் நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க, உங்கள் உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனமார்ந்த நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சம்பவத்தை தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அவங்க அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் மாட்டிக்கிட்டேன், பிரகாஷ்ன்ற ஒரு ஊழியர் பெட்ரோல் பங்கில் பிரகாஷ்ன்ற ஊழியர் எனக்கு நான் உதவின்னு கேட்க கூட இல்லை, அவராக முன் முகம் தெரியாத நண்பருக்கு எனக்கு உதவி செஞ்சு என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னையா காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு, அவரை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அவர் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதால தான் நாட்டில் அப்பப்போ மழையே பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டியிருக்காங்க. அவங்க பதிவிட்ட அந்த பதிவை உணர்ந்து அந்த பதிவை பார்த்து நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அந்த பிரகாஷை
அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் பிரகாஷை வந்து பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுகளை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.